வாட்ஸ்அப் யூடியூப் வெல்கம் பேக். நான் உங்கள் விக்னேஷ். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசினா 1/4 கப் மைதா. 1 கப் பச்சரிசினா 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா உருகுத அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் இறக்கி ஆறின பிறகு வடிகட்டிக்கோங்க. 1 கப் பச்சரிசினா 1 நாட்டுப்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காவை ரொம்ப நைஸாக கட் பண்ணி அதை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே இறக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யாக இருந்தால் இன்னும் பெட்டர். 4 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பச்சரிசியை மிக்சியில் மாற்றிக்கோங்க. அதில் நம்ம முன்னாடி கரைச்சி வச்ச அந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பச்சரிசியை நல்லா மையாக அரைக்கணும். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அந்த சர்க்கரையில் ரொம்ப தண்ணியும் கூடிராமல் ரொம்ப தண்ணியும் குறைஞ்சிராமல் கரெக்டான பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஏன்னா பச்சரிசிக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இதில் தண்ணி கூடிடுச்சுன்னா சுடும்போது எண்ணெயும் ரொம்ப குடிக்கும். இதை மைய அரைச்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த பழத்தையும் அதுக்கப்புறம் மைதா மாவையும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா மைய அரைச்சி எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கொத்தையும் அரைச்சி வச்ச ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது ஒரு நல்ல பருவத்துக்கு வரணும். அதாவது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் இந்த பருவத்துக்கு இருக்கணும். அப்புறம் அதை 4 மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் சுட ஆரம்பிங்க. குழிப்பணியாரம் செய்த கடாய் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், பாம் ஆயில், இந்த 3ல் எதுனாலும் ஊற்றலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஊற்றின பிறகு நல்லா எண்ணெய் சூடான பிறகு அதில் மாவை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வெந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் பொன்னிறமானதும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்த பிறகு எடுத்துருங்க. இதை நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு பிரச்சனையும் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.